கூட்டணியை நயினார் நாகேந்திரன் சரியாகவே கையாளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சமீபத்தில் என்டிஏ கூட்டணியிலேருந்து டிடிவி தினகரனும் வெளியே வந்துட்டார், அதுக்கு முன்னாடி ஓபிஎஸும் வெளியிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் வந்திருக்கு. மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நிருபர்கள் வந்தோம்னா, மோடி பிரதமராக வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம். நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு என்பதால் வெளியேறியிருக்கிறோம். யாரை எதிர்த்து எதனை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தேன் என்பது மக்களுக்கே தெரியும். அதற்கு எதிரான ஒரு முடிவை தொண்டர்கள் அனுமதிப்பார்களா? நிர்வாகிகள் கண்டிப்பாக மாட்டாங்க. ஸோ கூட்டணி குறித்து சொல்ல வேண்டியவர்கள் பதில் சொல்லவில்லை. அண்ணாமலை இருந்தவரை கூட்டணியை சரியாக கையாண்டுட்டே இருந்தார். அவர் கூட்டணிக்கு எங்களை கொண்டு வந்தார். ஆனால் நயினார் நாகேந்திரன் சரியாக கையாளவே இல்லை. அண்ணாமலையை வெளிப்படையாகவே இருந்திருக்கார். சரிங்களா? பிரதமர் தூத்துக்குடி சமயத்தில் அவரை சந்திக்க ஓபிஎஸ் நயினார் நாகேந்திரன் அனுமதி கேட்டிருக்கார். அந்த விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் ஆணவமாக பதிலளிச்சுக்கார். அந்த ஆணவத்திற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்து செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவுடைய தொண்டர்கள் ஓரணியில் இணைவது அதிமுகவுக்கு நல்லது. அங்குள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் இதற்கு பின்னரும் விழித்து கொள்ளவில்லை என்றால் ஆட்சிக்கு வருவது கடினமாகவே இருக்கும், ஆட்சி வருது கனவாகவே போயின்ற மாதிரியும் ஓபிஎஸ் செங்கோட்டையன் சொல்வது போல மூத்த நிர்வாகிகளும் கூறுவதையே கேட்க வேண்டும். செங்கோட்டையன் இப்போது பேசுகிறார்கள், அதற்கு ஏதாவது காரணம் இருக்கலாம். விஜயுடன் சேர்ந்தால் என்னென்ற மாதிரி வருது. நாங்கள் இடம்பெறும் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். திமுகவுடனும் சீமானுடனும் கூட்டணி இல்லை. அரசியலில் எதுவும் நடக்கும். புதிய கூட்டணி அமையும். விஜயுடன் கூட்டணி போனால் என்ன? அவர் தலைமை தாங்கக்கூடாதா? விஜயை குறைத்து பேசக்கூடாது, இவ்வாறு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதையும் சொல்லுங்கள். போக பார்த்தா ஓபிஎஸ் அடுத்து தினகரன் விஜய் கட்சிகளெலாம் சேர போகிற மாதிரி ஒரு கருத்து தெரியுது. உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.